ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஆசா தோசை தமிழால் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, சர்க்கரை பொங்கல் தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம செய்ய போகிறோம். சர்க்கரை பொங்கல் செய்யறதுக்கு தேவையான பொருள்லாம் நான் பார்த்துக்கலாம். இங்கே பாருங்கள், ஒரு சின்ன டம்ளரில் வந்து பச்சரிசி எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வந்து ஒரு அரை கப்பு வந்து பாசிப்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வந்து முந்திரி, திராட்சை, 2 ஏலக்காய் தட்டி வச்சுருக்கேங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் எடுத்து வச்சுருக்கேன். நெய் வந்து நம்ம வீட்லேயே வந்து வெண்ணெய் வாங்கி உருக்குன நெய், அது வந்து எடுத்து வச்சுருக்கேன் நான். ஓகேங்களா, ரொம்ப சிம்பிளாக இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். இங்கே பாருங்கள், பாசிப்பருப்பு வந்து வேக வைக்கிறதுக்காக தண்ணி வச்சுருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து பாசிப்பருப்பு வந்து தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு அதில் சேர்த்துக்கலாம். இந்த கப்பில் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 3/4 கப்பு அளவுக்கு வச்சுருக்கேன் பாசிப்பருப்பு. அதாவது வந்து இந்த டம்ளர் அரிசிக்கு வந்து அந்த கப்பில் வந்து 3/4 கப்பு பாசிப்பருப்பு. இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து பருப்பை வாஷ் பண்ணி சுடுதண்ணியில் சேர்த்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், பாசிப்பருப்பை வந்து நம்ம வாஷ் பண்ணிட்டோம். இப்போ வந்து ஹாட் வாட்டரில் சேர்த்துக்கலாங்க பாசிப்பருப்பை. ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், பாசிப்பருப்பு வந்து நம்ம சேர்த்துட்டோம். இது அப்படியே வந்து நல்லா வெந்துக்கிட்டு இருக்கட்டும். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து சர்க்கரை பொங்கலுக்கு பச்சரிசி சேர்த்து வச்சு அதை வந்து இந்த மிக்ஸி ஜாரில் சேர்த்து 2ஆக உடச்சி எடுத்துன்னு வந்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், அரிசி வந்து முழுசாக சேர்த்திங்கன்னா வந்து நம்ம வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். பச்சரிசியாக இருந்தாலும் நம்ம வந்து இது மிக்சியில் 2ஆக உடச்சிட்டு சேர்த்தோம்னா அந்த கோயிலெல்லாம் நம்ம வாங்கின்னு வரோம் பார்த்தீங்களா, கோயிலில் வாங்கின்னு வர சக்கரை பொங்கல் மாதிரியே இருக்குது. இது 2ஆக உடச்சி எடுத்துன்னு வந்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம அந்த பச்சரிசியை மிக்ஸி ஜாரில் போட்டு 2ஆக உடச்சின்னு வந்துட்டோம். இங்கே பாருங்கள், தெரியுதுங்களா உங்களுக்கு? இந்த அளவுக்கு இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம கோயிலில் வாங்கி சாப்பிட்ற மாதிரியே சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது முழு அரிசியே இல்லாமல் நல்லாயிருக்கும். கொஞ்சம் இதில் மாவாக தெரியுதுங்களா, அந்த மாவாக பெயிண்டிங் ஆகிட்டு இந்த அரிசியோடு நல்லா சாப்பிட்றப்போ டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து நம்ம தண்ணியில் இப்போ ஊற போட்டுக்கலாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இது அப்படியே ஊறட்டும். நம்ம அந்த பாசிப்பருப்பு வேகிற வரைக்கும் இது ஊறட்டும். ஜஸ்ட்டு ஒரு 20 மினிட்ஸாவது இந்த அரிசி ஊறட்டங்க. ஊறினதுக்கப்புறம் தான் சாப்பாடு வந்து நல்லா மெத்துன்னு இருக்கும். இது அப்படியே ஊறிக்கிட்டு இருக்கட்டும். ஸோ அங்கே பாருங்கள், பாசிப்பருப்பு வெந்துன்னு இருக்குது. நல்லா மலர்ந்து வர வரைக்கும் நல்லா வேகட்டங்க இது. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சர்க்கரை பொங்கலுக்கு வந்து வெல்லம் எடுத்து வச்சுருக்கோம். ஒரு 100 கிராம் அளவுக்கு வெல்லம் வச்சுருக்கோம். வெல்லம் வந்து மண் கல்லுலாம் இல்லாமல் இருந்ததுன்னா நீங்கள் அப்படியே டேரெக்டாக சேர்த்துக்கோங்க. இல்லை சில டஸ்ட்டு மண்ணுலாம் அந்த மாதிரி இருந்ததுன்னா பாருங்கள், நான் தண்ணி வச்சுருக்கேன். அந்த தண்ணியில் வந்து அந்த வெல்லத்தை போட்டுட்டு லைட்டாக கொதி வந்ததுக்கப்புறம் அப்புறம் நம்ம வந்து இந்த பச்சரிசி வந்ததுக்கப்புறம் எடுத்து சேர்த்துக்கலாம். 100 கிராம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வெல்லம். இந்த வெல்லம் இந்த தண்ணியில் சேர்த்துக்கலாங்க. தான் சேர்க்குறேன் நான் 100 கிராம் ஃபுல்லாக எல்லா வெல்லமே தான் சேர்க்குறேன். நீங்கள் பாருங்கள், நம்ம போட்ட ஒரு டம்ளர் அரிசிக்கு வந்து 100 கிராம் வெல்லம் வந்து கரெக்டாக இருக்கும். ஒரு டம்ளர் அரிசி, ஒரு 3/4 டம்ளர் அளவுக்கு பாசி பருப்புக்கு 100 கிராம் வெல்லம். இது அப்படியே மெல்ட் ஆகட்டங்க. இது அப்படியே நம்ம பருப்பு வெந்துச்சான்னு பார்ப்போம். இன்னும் கொஞ்சம் நல்லா வேகணுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், வெல்லமாக வந்து நம்ம உருக்கி வச்சுருக்கோம். இது அப்படியே இருக்கட்டும். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அங்கே பாசி பருப்பு வெந்துச்சான்னு பார்த்துலாம். பாருங்கள், நல்லா சூப்பராகவே வெந்திருக்கு. தெரியுதுங்களா உங்களுக்கு? ஃப்ரெண்ட்ஸ், இந்த பருப்பை வந்து நீங்கள் வறுத்துட்டு வெறும்காய் வறுத்துட்டு இல்லை நெய்யிலேயே ஏதோ வறுத்துட்டு வேக வைக்காதீங்க. அது மாதிரி வறுத்துட்டு வேக வச்சிங்கன்னா ரொம்ப நேரம் ஆகும் வேகிறதுக்கு. நம்ம பச்சையாகவே வந்து பருப்பை வாஷ் பண்ணிவிட்டு அப்படியே வேக வச்சோம்னா சீக்கிரம் சட்டுன்னு வெந்துடும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பருப்பு வெந்துச்சு. இப்போ நம்ம அரிசி வேகணும் இல்லைங்களா, அதனால கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு 2 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்கலாங்க. பாருங்கள், நம்ம மிக்சியில் வந்துட்டு உடச்சிட்டு ஊற வச்ச அரிசி வந்து நல்லா ஊறிச்சு. நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், பாசிப்பருப்பு வந்து கொதியுது. நம்ம அரிசி வந்து வாஷ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, மிக்சியில் போட்டு 2ஆக உடச்சிட்டு அதை சேர்த்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸில் வந்து நம்ம அரிசியும் சேர்த்துட்டா சும்மா ஒரே ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம சக்கரை பொங்கல் எந்த இனிப்பு செஞ்சனாலும் வந்து கொஞ்சமாக ஒரு பிஞ்சு உப்பு சேர்த்திங்கன்னா வந்து ஸ்வீட்டு வந்து நல்லா டேஸ்ட்டு இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். இல்லைனா நம்ம எவ்வளோ ஸ்வீட் போட்டாலும் பத்தாது. இந்த அரிசி நல்லா அப்படியே வேகட்டங்க. இது ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு வெந்திருக்கு. இன்னுமே கொஞ்சம் வேகணும். பாருங்கள், ஓரளவுக்கு அரிசியாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் நல்லா குழைய வேகட்டும். முடிஞ்ச அளவுக்கு சக்கரை பொங்கல் மட்டும் குக்கரில் செய்யாதீங்க. இந்த மாதிரி அடி கனமான பாத்திரத்தில் செஞ்சுக்கோங்க. நடுவில் கலரி விட்டுக்கோங்க. ஏன்னா அடி பிடிக்காமல் இருக்கும், அதுக்காக தான். இன்னும் ஒரு 3 நிமிஷம் வேகட்டங்க. ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், நல்லா சூப்பராக வெந்திருக்கு. குழைய தெரியுதுங்களா உங்களுக்கு? இப்போ நம்ம வெல்லம் பாகு ரெடி பண்ணி வச்சுருக்கோம். பாகு இல்லை, நார்மலாக தண்ணி தான். வெல்லம் உருக்கி வச்சுருக்கோம். அதை எடுத்து இப்போ ஃபில்ட்ரு பண்ணி சேர்த்துக்கலாம்.
அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், வெல்லமும் வந்து நம்ம உருக்கி ஊற்றிட்டோம் வடிகட்டி. இப்போ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது நல்லா ஆற கெட்டியாகும் ஃப்ரெண்ட்ஸ். இதுலேயே வந்து ஒரு 10 நிமிஷம் இருக்கட்டும். அப்போ தான் வந்து அந்த அரிசிக்கு அந்த வெல்லம் வந்து நல்லா கோட்டாகும். ஃப்ரெண்ட்ஸ் இதில் 2 ஏலக்காய் தட்டி வச்சுருக்கேன், சேர்த்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் இதில் வந்து ஒரு அரை ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். மீதி இருக்கிற நெய் வந்து நம்ம முந்திரி திராட்சை வறுத்துட்டு அப்புறம் எடுத்து இதிலே சேர்த்துக்கலாம். கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதான் ஃப்ரெண்ட்ஸ், முந்திரி திராட்சை வறுக்கிறதுக்கு ஒரு கடாய் வச்சுருக்கேன். கிட்ட இருக்கிற மீதி நெய்யை வந்து அதில் சேர்த்துக்கலாம். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நெய்யை வந்து சேர்த்தாச்சு நம்ம இதில். இப்போ இந்த நெய்யில் வந்து முந்திரி சேர்த்துக்கலாம். நல்லா கோல்டன் ப்ரௌனாக வறுத்து எடுத்துக்கலாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், முந்திரி வந்து இந்த அளவுக்கு செவந்திருக்கு, கோல்டன் ப்ரௌனாக தெரியுதுங்களா? இதிலே வந்து நம்ம திராட்சை சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, நம்மளுடைய முந்திரி திராட்சை சூப்பராக பொரிச்சு எடுத்தாச்சு. இது இறக்கி கீழே வச்சிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய சக்கரை பொங்கலும் சூப்பராக ரெடி. நம்ம வறுத்து வச்சுருக்க முந்திரி திராட்சையில் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய சக்கரை பொங்கல் சூப்பராக ரெடியாக இருக்குது. இன்னும் ஒரு 2 நிமிஷம் இருக்கட்டும். இவ்வளோ தலைன்னு இருக்குதுன்னு பார்க்காதீங்க. அதாவது வந்து நம்ம இந்த சூடெல்லாம் போயிட்டு ஜில்லுன்னு ஆறப்போ நல்லா கெட்டியாக இருக்கும். இங்கே பாருங்கள், சூப்பரான சக்கரை பொங்கல் ரெடியாக இருக்குது. பார்க்குறப்பே சாப்பிட்ணும் போல இருக்குது. நீங்களும் இதை மாதிரி ஃபேமிலியாக செஞ்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய சக்கரை பொங்கல் நீங்கள் பாருங்கள் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இன்னும் ஆற நல்லா சூப்பராக கெட்டியாக இருக்கும். இது ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு சாப்பிட்லாம், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய சக்கரை பொங்கல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள், சூடாக இருக்குது, ஆனால் ஆற வச்சு சாப்பிட்ணும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைமாக பார்க்குறதா இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஆசா தோசை தமிழா சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஏற்கனவே பார்க்குறவங்களும் சப்போர்ட் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆசா தோசை தமிழா சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி செஞ்சு எல்லாம் ஃபேமிலியாக சாப்பிடுங்க. ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ். இதோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நான் வீடியோக்காக சொல்லலை, உண்மையிலேயே செம்ம சூப்பராக இருக்குது. நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.